Hi friends, welcome to our class. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிளாஸில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் இருக்க பிரான்ச்சஸில் ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. அது இல்லாமல் இப்போ இருக்க டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் எது அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான். இந்த 21st செஞ்சுரியில் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இப்போ இருக்க எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நம்ம டெய்லியும் ஃபீல் பண்ணுற ஃபோர்ஸஸில் மோஸ்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான், எக்ஸப்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. எர்த்து கொடுக்குற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தவிர்த்து இது எல்லாமே என்ன வகையான ஃபோர்ஸஸ் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நிறைய ஃபோர்ஸஸ் படிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் நம்ம படிச்சிருக்கோம். நியூட்டன் என்ன நினச்சார் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸுமே தனித்தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. எல்லா ஃபோர்ஸுமே கண்டிப்பாக எதுலேருந்து வந்திருக்கு, எல்லா ஃபோர்ஸஸ்க்குமே பேசிக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான். அதை தான் இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் எல்லாமே எதுலேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆட்டம்ஸ்லேருந்து தாங்க. நம்ம தொடர ஆப்ஜெக்டில் இருக்க ஆட்டம்ஸ், நம்மக்கிட்ட இருக்க ஆட்டம்ஸ், இந்த ஆட்டம்ஸ்லேருந்து கிரியேட் ஆகிறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சம் எக்ஸாம்பிள்ஸ் அவங்களே கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூ டேக் ஒன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஒன் ball. Just you push the ball with your hand. Our hand have some atoms, the ball have some atoms. These two atoms are interact with each other. So they what created? That electromagnetic forces are created. This is the first example. And second one, we stand on the earth surface. நம்ம பூமி மேலே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும்? அங்கேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்குங்க. அங்கேயும் இன்னொரு ஃபோர்ஸ் என்ன க்ரியேட் ஆகும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். தட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸும் அங்கே க்ரியேட் ஆகும். அந்த நார்மல் ஃபோர்ஸ்னால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது? எர்த்து மேலே நிற்க முடியுது. எர்த் கொடுக்குற கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக அண்ட் ஆப்போசிட்டாக இந்த நார்மல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால தான் நம்மளால் எர்த்து மேலே எப்படி நிற்க முடியுது? கீழே விழுகாமல் எர்த்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கா. அந்த ரொட்டேஷன்னால கீழே விழாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான். அங்கே எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகுது? நம்ம ஃபீட்டில் என்ன இருக்கும்? அந்த ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸும் எர்த்து சர்ஃபேஸ் மேலே இருக்க ஆட்டம்ஸும் ஒன்று இன்ட்ராக்ட் ஆகிட்டு தே கிரியேட்டிங் electromagnetic forces. And another one example, if your ball rotate on the ground, there one force is created, that is the friction force. Okay, there are many number of friction forces there. The static friction restrict the motion of the ball. அதாவது ஒரு பால் கிரவுண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பாலோட மோஷனை தடுக்கிறதுக்கு அங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் என்னதான் ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த 3 எக்ஸாம்பிள்லேருந்து அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான் ரெகுலர் லைஃப்பில் பார்க்குற ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன வகையான ஃபோர்ஸஸ் தான்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான். அந்த ஃபோர்ஸஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நம்ம படிக்கணும்? எலக்ட்ரோ மேக்னட்டிசம் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம என்ன எலக்ட்ரோ மேக்னட்டிசம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி which deals with the stationary charges is called the electrostatics. Okay, stationary charges means stable charges. Stable நிலையான சார்ஜஸ்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது படிக்கிறத என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். 2 million ago 2 மில்லியன் இயருக்கு முன்னாடி கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க? கிரீக்ஸ் நோட்டிஸ் த ஒன் மெட்டீரியல் தட் இஸ் கால்ட் ஆம்பர். ஆம்பர் இஸ் நத்திங் பட் ஆம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு சாலிட் தான். இந்த சாலிட் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லூஷன் அண்ட் இட் வில் பி ஃபார்ம்டு ஃப்ரம் எ ஃபாசிலைஸ்டு ட்ரீ. த டிரான்ஸ்லூஷன் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங் ஃபார் டிரான்ஸ்லூஷன்? அந்த ஆப்ஜெக்ட்டு அது வழியாக என்ன அலோவ் பண்ணும்? லைட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். நம்ம என்ன பண்ணலாம்? அதை டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? அந்த மெட்டீரியல் தான் என்னென்னு சொல்லுவாங்க? டிரான்ஸ்லூஷன் மெட்டீரியல். ஃபாசிலைஸ்டுனா உங்களுக்கே தெரியும்
தெரியும் ரொம்ப மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எர்த்குவேக் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு அந்த ட்ரீஸ் வந்து என்ன இருக்கும் மண்ணுக்குள்ளே புதஞ்சு உள்ளே போயிருந்திருக்கும். அந்த ட்ரீயில் இருக்க ஒரு பார்ட்லேருந்து வந்த மெட்டீரியல் என்னன்னு சொல்கிறாங்க ஆம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆம்பர் மெட்டீரியல் எடுத்து அனிமல் ஃபரில் ரப் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் இட் ஆஃப்டர் ரப்பிங் த ஃபர் இட் வில் அட்ராக்ட் சம் டஸ்ட் அண்ட் சம் லீவ்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபர்னா அனிமலோட தோல் எடுத்து அந்த தோல் மேலே அந்த முடி மேலே போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஆம்பர் மெட்டீரியல் தேய்ச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க இலைகள் டஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் வில் பி சார்ஜ்டு. இதே மாதிரி பின்னால் வந்த மனிதர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியலும் இது மாதிரி அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தி டேக் அ கிளாஸ் ராடு எடுத்து ஒரு சில்க் கிளாத் வச்சு ரப் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆரம்பிச்சிச்சு அந்த கிளாஸ் ராடும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் வில் ஆல்சோ சார்ஜ்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை இது நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தி டேக் அ ஒரு ரப்பர் ராட் எடுத்து அது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு ஸ்டாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஹேங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நவ் யூ டேக் அனதர் சார்ஜ்டு ரப்பர் ராட் ரப்பர் ராட் எடுத்துகிட்டு கிட்ட கொண்டு போனீங்க அந்த சார்ஜர் ராடு கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆரம்பிக்கும் இட் வில் ரிப்பல் ஈச் அதர். அது ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆரம்பிக்குது ரிப்பல் ஆக ஆரம்பிக்குது. அதே போல் கிளாஸ் ராடு யூ டேக் அ கிளாஸ் ராட் அண்ட் ரப் வித் சில்க் கிளாத்தில் ரப் பண்ணிட்டு நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா அது என்ன ஆரம்பிக்குச்சு இட் வில் பி அட்ராக்ட் ஈச் அதர். அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் எதில் கொடுத்துருக்காங்க நம்மளோட படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்சர்வேஷன்லேருந்து நம்ம என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கோம் என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா த சார்ஜிங் ஆஃப் த ரப்பர் ராட் அண்ட் தட் ஆஃப் கிளாஸ் ராட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ரெண்டு மெட்டீரியலும் ரப்பர் ராடு சார்ஜ் ஆகிருக்கு கிளாஸ் ராடு சார்ஜ் ஆகிருக்கு. அப்போ இதில் ஒரு வகையான சார்ஜஸ் இருக்குது அதே மாதிரி அதில் ஒரு வகையான சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே போல் ரப்பர் ராடு இன்னொரு ரப்பர் ராட் பக்கத்தில் சார்ஜர் ரப்பர் ராடை இன்னொரு சார்ஜர் ரப்பர் ராட் பக்கத்தில் நீங்கள் கொண்டு போகிறப்போ அது என்ன ஆரம்பிச்சிச்சு ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ டெஃபினட்டாக அது ரெண்டும் ஒரே சார்ஜஸாக தான் இருக்கும். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் இது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் எது ரப்பர் ராடும் கிளாஸ் ராடும் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். அப்போ இதில் ஒரு வகையான சார்ஜஸ் இருக்கு இதில் ஒரு வகையான சார்ஜஸ் இருக்கு. அப்போ அது ரெண்டும் கொண்டு போன்றப்போ என்ன ஆரம்பிச்சிச்சு த போத் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ unlike charges or attract each other. So from this experiment we conclude 3 points. The first one, there are two different charges. There are two different charges, that is the first point, and another one like charges or repel each other, and third one unlike charges or attract each other. சரிங்களா? இதுக்கு முன்னாடியே 18th செஞ்சுரியிலேயே பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்ற சயின்டிஸ்ட் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு வகையான சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. யாருன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன் ஃப்ராங்க்லினோட ரிசல்ட்டில் இருந்து நம்மளும் என்ன சொல்லலாம் டூ டைப் ஆஃப் சார்ஜஸ் இஸ் தேர். ஒன் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ த ஆம்பர் ரோடு ஃபர்ல ரப் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி நெகட்டிவ்லி சார்ஜ்டு. லைக் தட் இஃப் யூ டேக் அ கிளாஸ் ரோட் அண்ட் ரப் வித் த சில்க் மெட்டீரியல் இட் வில் பி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேங்களா? அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ்டு அது வந்து என்ன சொல்லலாம் நெகட்டிவ் சார்ஜ்டு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் நீங்கள் ஈக்குவலாக கொண்டு போகிறப்போ நெட் சார்ஜ் வந்து என்னவாயிடும் ஜீரோ ஆகிடும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். அப்போ நெட் சார்ஜ் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் நியூட்ரல். இஃப் த நெட் சார்ஜ் இஸ் ஜீரோ இன் தி ஆப்ஜெக்ட் இட் இஸ் செட் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நெட் சார்ஜ் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நேச்சுரலில் இருக்க ஆட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் யாரு கண்டுபிடிச்சது ஜே தாம்சன் ரூதர்ஃபோர்ட் அவங்கலாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆட்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நியூக்ளியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் தட் நியூக்ளியஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம்.
இதில் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, நியூட்ரல். பிகாஸ் இதில் என்ன இருக்குது, நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்லி சார்ஜு நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ போத் ஈக்குவலாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கனால ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆட்டம்ஸ் வில் பி நியூட்ரல். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒய் இட் வில் பி சார்ஜ்டு, ஸோ தட் கிளாஸோட கிளாஸை வந்து நார்மலாக நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அது சார்ஜ் ஆகலை. ரப் பண்ணுறப்ப மட்டும் என்ன ஆரம்பிக்குது, சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இட் வில் லாஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் இட் வில் something will happen. If you frict that friction will take place means something will happen. It lost the electrons or it அப்சர்வ் த எலக்ட்ரான்ஸ். ஒன்று எலக்ட்ரான்ஸை இழக்குது, அப்படின்னா என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை வந்து வாங்குது. அதனால என்ன ஆரம்பிக்குது, அங்கே பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ சார்ஜாக ஆரம்பிக்குது. எப்போ நடக்குது, இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் நடக்கிறப்போ நடக்குது. ஸோ சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் இஸ் கால்ட் ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். இந்த சார்ஜிங் பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். அதாவது ஒரு ஆப்ஜெக்டையோ இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலேயோ அல்லது நம்ம கையோலையோ ரப் பண்றப்போ அது என்ன ஆரம்பிக்கணும், சார்ஜ் ஆக ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். This one is called as a triboelectric